சீமான் பின்னால் இருந்த இளைஞர் கூட்டம்லாம் பாதி பேர் விஜய் பக்கம் போகிறாங்கன்ற மாதிரி. சீமான் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் விஜய் பின்னால் போகாது. தமிழ் தேசியத்தை பற்றியோ தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றியோ சீமான் பேசக்கூடிய கருத்துக்கள் ஆணித்தரமான கருத்துக்கள். தெரியாத அரசியல் அறிவில்லாத சினிமாவை நம்பி வரக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் விட்டில் பூச்சிகளாக விளக்கை பார்த்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய விட்டில் பூச்சிகள் வேணால் போகுமே ஒழிய கொள்கை வழியை நிற்கக்கூடிய எந்த அரசியல் தெளிவு பெற்றவனும் அப்படி சீமானை விட்டோ திருமாவளவனை விட்டோ. திருமாவளவன் வந்து அவங்கள பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு. திருமாவளவன் வந்து அவர்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்து வச்சுருக்காரு. திருமாவளவன் வந்து அவர்களை சமூக நீதி கருத்துக்களை விதைச்சி வச்சுருக்காரு. அவர்களை அந்த அளவுக்கு அணில் குஞ்சுகளாக மாற்ற முடியாது. இப்போ சீமானுக்கு இந்த தடவை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் அவர் பொறுத்த தொடர்ந்து அவருக்குன்னு ஒரு தமிழ் தேசிய வாக்குகள் இருக்கு. இந்த வட்டம் அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறதுனால அண்ணாமலை சார்ந்த வாக்குகள்லாம் அவருக்கு போனாலும் போகலாம். பிராமின் கடப்பாறையை வைத்து திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பிராமின்ஸ் வாக்குகள் கொஞ்சம் போகலாம். அதனால் இது ரெண்டும் போச்சுன்னா எப்படி பிஜேபி அலையன்ஸ் அங்கே தான் அதிமுக பிஜேபிக்கு தானே போகும். நம்ம பிஜேபியில் தான் சரியான ஆள் இல்லைல்ல. அதனால் அந்த ஓட்டு சீமானுக்கு போனாலும் போகலாம். பிஜேபி ஓட்டு பிஜேபியோட சீமானுக்கு போனாலும் போகலாம். அப்போ ஏன்னா திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறதுனால பெரியார் எதிர்த்து பேசுகிறதுனால அந்த ஓட்டு போச்சுன்னா 8 to 10%. அவரை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த லெவல் போகிறேன்னு சொல்லணும். ஏன்னா இதை குறைஞ்சிடக்கூடாது. விஜய் வந்ததுனால குறைஞ்சிருச்சுன்னு போயிடும். ஏன்னா அதில் ஒன்று கருத்து இருக்கு இல்லையா? ஏன்னா சீமான் பின்னால் இருந்த இளைஞர் கூட்டம்லாம் பாதி பேர் விஜய் பக்கம் போகிறாங்கன்ற மாதிரி. சீமான் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் விஜய் பின்னால் போகாதுங்க. சீமான் அவருடைய கொள்கையில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது நம்மளுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் தேசியத்தை பற்றியோ தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றியோ சீமான் பேசக்கூடிய கருத்துக்கள் ஆணித்தரமான கருத்துக்கள். அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் கண்டிப்பாக விலை போக மாட்டார்கள். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு அமைப்பாய் உருவாக்கி வச்சுருக்காரு திருமாவளவன். அவரது பேச்சை கேட்ட கட்சி தொண்டர்கள் யாரும் விலை போக மாட்டார்கள். இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்குற உண்மை. ஒன்றும் தெரியாத அரசியல் அறிவில்லாத சினிமாவை நம்பி வரக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் விட்டில் பூச்சிகளாக விளக்கை பார்த்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய விட்டில் பூச்சிகள் வேணால் போகுமே ஒழிய கொள்கை வழியை நிற்கக்கூடிய எந்த அரசியல் தெளிவு பெற்றவனும் அப்படி சீமானை விட்டோ திருமாவளவனை விட்டோ. அது நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி இருக்குது. திருமாவளவன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் என்ன சின்ன வயது பசங்க அடிப்படை பசங்கள் எல்லாமே ஏன்னா அவங்க தான் நிறையா இவங்களுடைய இது மன்றத்தில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதனால அவங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. திருமாவளவன் அவங்கள பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு. திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்து வச்சுருக்காரு. திருமாவளவன் அவர்களை சமூக நீதி கருத்துக்களை விதைச்சி வச்சுருக்காரு. அவர்களை அந்த அளவுக்கு அணில் குஞ்சுகளாக மாற்ற முடியாது, ஈஸியாக மாற்ற முடியாது. புரிஞ்சுட்டிங்களா? அதே மாதிரி சீமானும் அதை ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோடு உருவாக்கி வச்சுருக்காரு. அவர்களையும் ஈஸியாக மாற்ற முடியாது. அதுதான் இவர் தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி அதான் நீ இந்த பக்கம் போவேன் அந்த பக்கம் போவேன் எந்த பக்கம் போவேன்னு தெரியாதெல்லாம் நடுவில் போய் ஆடி விட்டு போயிடாதுன்னு சொன்னார் அவர். சரிங்களா? ஸோ அதனால் இன்னும் விஜய் மெச்சூரிட்டி இல்லைங்க. விஜய் முதல்ல அரசியல் பழகணும், அரசியல் கற்றுக்கணும். விஜய்க்கு ஒரு காலம் வரும். அது தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து நீ யார் என்பதை எடை போட்டுடலாம். நண்பர்களை சொல்லி நீ யார் என்பதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஓகே, புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜனாவை வச்சுக்கிட்டு இப்போ தான் செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் செங்கோட்டையன் செங்கோட்டையன் யார் ஆதவர்ஜனா யார்? ஆதவர்ஜனா செங்கோட்டையன் ஒன்று பெரிய அரசியல் தலைவரா சொல்லுங்கள்? இல்லை செங்கோட்டையன் தான் பெரிய இல்லை தான் சொல்கிறேன். செங்கோட்டையன் போன்றவர்களாம் செங்கோட்டையன் ஆதவர்ஜனாக்கு அடுத்து இருக்காருங்க. 3வது ஆள் 4வது ஆளுங்க. வெக்கமாக இல்லை செங்கோட்டையனுக்கு? அப்படி பொசிஷன் பண்ணி ஒரு செங்கோட்டையன் சொல்கிறாரு, நானும் அதிமுக இருக்கும்போது வருவேன் போவேன் பெருசாக ஒன்றும் தெரியாது, இப்போ எல்லாரும் என்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. செல்ஃபி எடுத்துறாப்புல உங்களை ஓட்டு போட்டுருவானா? செல்ஃபி எடுப்பான். அதெல்லாம் உனக்கு என்ன மரியாதை இருக்குங்க? செங்கோட்டையனுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஆதவர்ஜனா பக்கத்தில் போய் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த மரியாதை இல்லாதப்ப எப்படி ஏடிஎம்கேக்காரன் உங்கள் பின்னால் வருவான்? எத்தனை பேர் போயிருக்கேன் சொல்லுங்கள்.
செங்கோட்டையன் பின்னால் போனால் ஏடிஎம்கே பேர் எத்தனை பேர்? செங்கோட்டையனுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண ஏடிஎம்கே எத்தனை பேர்? ஏடிஎம்கேலேருந்து யாரும் போல, வெளியூர்லேருந்து தான் போனாங்க. ஜேசிடி பிரபாகர் இந்த ஓபிஎஸ் அணியிலேருந்து போனது, கூப்பா கிருஷ்ணன் அதுவும் ஓபிஎஸ் அணி தான். அப்புறம் ஆனால் அவர் வேறு வழி இல்லை, அவங்களால வேறு வழி இல்லை. வழி இல்லாதவர்கள் போகக்கூடிய அடைக்கலமாக அங்கே போயிருக்காரு. அது 10ஓட போகணும்னா 10ஓட இது பண்ணால் அது இருப்பாங்க. சிறுபான்மையினர் ஓட்ட ஃபுல்லாக இப்போ திமுகட்டிருந்து விஜய்க்கு வரப்போகுது. எதுக்கு வரணும்? என்னதுக்காக வரணும்? நீ சிறுபான்மையாக என்ன பண்ண? கிறிஸ்டின் சர்ச்செல்லாம் அடிச்சு நொறுக்கும் போது எங்கே போயிருந்த? தூங்கிட்டு இருந்தியா? மணிப்பூரில் 400 சர்ச்சை அடித்து நொறுக்கி 60,000 பேரை தெருவில் விட்டானே, அப்போ எங்கே போயிருந்த? தூங்கிட்டு இருந்தியா? இந்த கிறிஸ்துமஸுக்கு அடித்து நொறுக்கினானே உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் கிறிஸ்டியன் சர்ச்சஸை, அப்போ எங்கே போய்ட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தியா? நீ உன்னை நம்பி எப்படி வருவான் கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள்? நீ அவர்களுக்காக என்ன பண்ணியிருக்க? உன்னை நம்பி 2 சில்லறை வேணால் வரும். அந்த அங்கே பதவி கிடைக்காத சில்லறை வேணால் உன் பின்னால் வரும் இல்லையா? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் எப்படி வருவாங்க? இதைத்தான் ஜனநாயகன் படத்தை தடை செய்ததன் மூலமாக பிஜேபி விஜய்க்கு அகைன்ஸ்டாக இருக்கின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி, அந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை பெற்றுவிட வேண்டும் திமுகவிடமிருந்து. அதாவது திமுகவிலிருந்து அந்த சிறுபான்மை பிரிக்கிறதுக்கு பிஜேபியினுடைய மறைமுகமான வேலை திட்டத்துக்கு நீ உதவுற. வாயே திறக்காம உட்காந்துருக்க நீ. இல்லை, ஒரு பாசிச பாஜகன்னே சொல்கிறாரு. பாசிச பாஜகன்னு சொன்னால் போதுமாங்க? அது பெரிய பெரிய விமர்சனமா? பாசிச பாஜகன்னு சொல்லிட்டா போதுமா? பாசிச பாஜகன்னு வேறு என்ன பேசுன நீ? மோடி இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காரு. பட்ஜெட்டை பற்றி நேற்று பட்ஜெட்டை பற்றி போட்டிருக்காங்க. மறுநாள் காலில் 3வது ஆண்டு விழா தொடக்க விழா வந்து டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துருக்க. பட்ஜெட்டை பற்றி உனக்கு ஒன்றுமே பேச தெரியல. உன்னை எப்படி அரசியல்வாதி ஏற்றுக்கிற முடியும்? அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கேன், இந்தியாவை அடகு வச்சுருக்காரு மோடி. அதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியலையே, நீ எப்படி அரசியல் நடத்துவ? தமிழ்நாட்டில் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் எடுப்பதற்கான திட்டம் தான் விக்சித் பாரத் சிக்ஸ்டா அபியான்னு ஒரு பில்லு கொண்டாந்துருக்காரு. எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒன்றும்லாம் ஆக போகுது. அதை எடுத்து கூட பேசக்கூடிய வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கு நீ. உனக்கு என்ன நீ அரசியல் பண்ணுற? நீ உன்னை எப்படி நம்பி வர்றது? இல்லை, அவர் தெரிஞ்சு பேசலையா இல்லை தெரியாமலே இருக்காரா? அப்போ தெரியாதவனை போய் எப்படிங்க நம்ம அரசியல் நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்க? தெரியாதவனை கொண்டாந்து மேடையில் உட்கார வச்சுக்கிங்கன்னா இது நீங்கள் ஒரு படித்தவர்களுக்கு இது புரியும், பாமர மக்களுக்கு இது போய் சென்றடையும். புரியலைன்னா தெருவில் நிற்க வேண்டியதான். பாமர மக்கள் பிள்ளை தானே படிக்குது. பாமர மக்கள் பிள்ளையும் படிக்குதா இல்லையா? இல்லை, அந்த ஓட்டு போடும்போது அவங்களுக்கு தெரியாது இல்லைன்னு. தெரியாதுன்னா தெருவில் போங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னா அந்தளவுக்கு முட்டாள்கள் தமிழ்நாட்டு மக்கள்னு. கிராமத்தில் இருக்கவனுக்கும் தெரியும் யார் யாருக்காக குரல் கொடுப்பா, யார் யாருடைய அவதாரம், யார் அரிதாரம் பூசி வர்றான், யார் வேஷம் போடுறான், யார் வெட்டி அழுகிறான், யார் ஒப்பனை பண்ணிட்டு அழுகிறான் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியோட கூட்டணி சேர்ந்தால் ஒரு அமையற போகிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்குது. காங்கிரஸ் 2 பக்கமும் பிரிவாக இருக்காங்க போட்டிருக்கு, திமுகவிலே தொடரணும் அப்படின்னு. ஒரு சில பேர் தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைந்தால் அது ஒரு பெரிய பலமாக இருக்குமா உங்களுக்கு? 5%ல் 4% இணைஞ்சால் எத்தனை பெரிய பலம்? ஏற்கனவே 5% ஓட்டு இருக்குது. 2 வருஷமாக கூவி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன், ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு ஒருவே சேரலை. காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2% ஓட்டு 5% ஓட்டோட சேர்ந்தால் 7%. அதில் என்ன பலம் இருக்க போகுது? சீமானை கூட தாண்ட முடியாத. காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தா சீமானை கூட தாண்ட முடியாது. சீமான் வாங்கின ஓட்டை கூட தாண்ட முடியாது. ஆமாம், சீமான் இப்போ 8%. ஆமாம் 8%. நீ வாங்கினது 7% தானே, 2 பேரும் சேர்ந்தா. 26 தேர்தல் தாவேக்காவோட நிலைமை தான் பலருக்கு புரியாமல் இருக்குது. அது கூட உங்களுடைய கருத்துக்கள் மிக்க விளக்கமாக அமைந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிக்க நன்றி. தேங்க்யூ.